மத்தேயு ஏன் எதுக்காக சுவிசேஷம் எழுதுகிறார் அப்படின்னு சொன்னா, யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக காட்ட தான் எழுதினார். அங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், யூதரின் ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு சொல்லி தான் அவர் தொடங்கவே செய்வார் சுவிசேஷத்தை. அப்போ இது நம்ம வேதாகமத்தின் மர்மங்களையும் ரகசியங்களையும் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும். அதனால தான் இந்த ஆழமான விஷயங்களை நாங்க பேசுறது. என்னுடைய யூடியூப் சேனல்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு வீடியோக்கள் போட்டிருப்பேன். இவர் எப்பவுமே யூதர்களுக்கு ராஜாவாக தான் இயேசு கிறிஸ்துவை காட்டுவார். அதுக்கு அடுத்தது மார்க்க நீங்க பாத்தீங்கன்னா அவர் ரோமர்களுக்காக எழுதினார். அதாவது யூதர்களுக்காக எழுதல, அவர் ரோமர்களுக்காக எழுதினார். அப்ப ரோமர்களுக்காக எழுதினவர் அவர் எப்படி எழுதினார்னா, ரோமர்களுக்கு ஒரு தாசனாக, அதாவது ஊழியக்காரனாக இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். அதனால அவர் அவருடைய எழுத்து வித்தியாசமா இருக்கும். இப்ப லூக்கா யாருக்காக எழுதினார்னா, கிரேக்கர்களுக்காக எழுதினார். அதாவது வேதாகமத்தை 40 ஆசிரியர்கள் எழுதினாங்க. 40லையும் யூதர் அல்லாத ஒரு எழுத்தாளர் யாருன்னு கேட்டா அந்த லூக்கா மட்டும்தான். வேற எல்லாருமே யூதர்களாக தான் இருந்தாங்க. ஆனா லூக்கா கிரேக்கத்தை சேர்ந்தவர். அவருடைய பேர் கூட கிரேக்க பேர். அவர் எழுதக்கூடிய வித்தியாசமா இருக்கும்.